ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 41 ஆஃப் அவர் 50 டே 50 செக்லிஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு காடி ஃபீல்டு எக்ஸாம் வெயிட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெட்லேண்டில் காமனாக இருக்கக்கூடிய பேர்ட் குரூப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கார்மரன்ஸ் பற்றி பார்க்கலாம். கார்மரன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கார்மரன்ட் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிட்டில் கார்மரன்ட். லிட்டில் கார்மரன்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கார்மரன்ட். அந்த இதோட ஹெட் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பாக ரெக்டாங்குலர் ஷேப்பாக நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இதோட பாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். அண்ட் இதோட ஐஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கார்மரன்ட். இந்தியன் கார்மரன்ட் வந்து லிட்டில் கார்மரன்ட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸில். அண்ட் இதுக்கு ஸ்லிம்மான நெக் இருக்கும். அண்ட் இதோட ஹெட் ஷேப் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஓவல் ஷேப், கிட்டத்தட்ட எக் இருக்கும் இல்லையா, அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இதோட ஐஸ் வந்து ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரேட்டர் கார்மரன்ட். இந்த மூணுலேயே இதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும். சைஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு திக்கான நெக் இருக்கும். இதுக்கு த்ரோட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேட்ச் மாதிரி இருக்கும் அதோட பில்க்கு கீழே. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வெட்லேண்ட் போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஒரு கார்மரன்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு கார்மரன்ட் பார்க்குறோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கார்மரன்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு பார்க்க லுக் லைக் ரிசம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கிற இன்னொரு பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் டார்டர் தான். இதோட பாடி வந்து ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். பட் இதுக்கு வந்து ரொம்பவே லென்த்தான ஒரு நெக் இருக்கும். இதுக்கு வந்து ஸ்னேக் பேர்டுன்னு இன்னொரு பேருமே இருக்குது. எதுக்குன்னா இது வந்துட்டு அதோட கழுத்து மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி தான் நீந்தும் ஸ்விம் பண்ணும்போது. ஸோ அப்போ மேக்ஸிமம் பார்க்கும்போது அது ஒரு பாம்பு மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்னேக் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஓரியன்டல் டார்டரையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்.